இன்னைக்கு நாம பேச போற விஷயம் மத்தியகிழக்கு அரசியல் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். சில நாட்களுக்கு முன்னாடி குவைத்துல நடந்த சம்பவம் அமெரிக்கா மேல இருக்கிற பெரும் வல்லரசு பிம்பத்தை அப்படியே உடைச்சு போட்டிருக்கு. சம்பவம் என்று சொல்றியா, அது என்ன சம்பவம் பார்த்தா, ஈரான் தரப்புல இருந்து குவைத்தில் இருந்த அமெரிக்காவோட ராணுவ தளத்து மீது தாக்குதலை நடத்தி இருந்தார்கள். அதை பற்றி உங்களுடைய வீடியோல பார்த்திருந்தோம். இந்த தாக்குதலால் அமெரிக்கா கைப்பட்ட இழப்புகள் தான் அந்த சம்பவமே. ஒரு பெரிய ராணுவ பலத்தை வைத்திருக்கின்ற நாடு தன்னுடைய தந்திரோபாயத்தில் எங்க சுதப்பினார்கள் என்பதற்கு ஒரு நேரடியான சாட்சியாக தான் குவைத்தில் நடந்த தாக்குதலை நாங்க சொல்ல முடியும். முதல்ல இந்த தாக்குதலுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு என்பதை பார்ப்போம். அமெரிக்காவோட மத்திய கட்டளை மையம் செங்கோம் தரப்புல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, ஈரான்ல இருக்கின்ற ரேடார் தளங்களையும் முக்கியமான தொலைத்தொடர்பு கோபுரங்களையும் குறிவச்சு வான்வழி தாக்குதலை நடத்தினாங்க. வெள்ளை மாளிகை இதை எப்படி சொன்னாங்க தெரியுமா? இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பதிலடி, நாங்க ஈரான் மேல ஒரு சின்ன கட்டுப்பாட்டை கொண்டு வரோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னார்கள். அதாவது ஈரானுக்கு ஒரு பாடம் போட்டு போறோம்னு நினைச்சு அமெரிக்கா செஞ்ச வேலை அந்த தாக்குதல். அதன் மூலம் அமெரிக்காவுக்கு அமைதி ஏற்படும் என்று பார்த்தா அதுவே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா மாறி இருக்கு. ஈரான் இந்த தாக்குதலை ரொம்ப அமைதியா ரொம்ப கூலா கவனிச்சாங்க. அமெரிக்கா செஞ்ச அந்த தாக்குதல் ஒரு பெரிய ஒரு போருக்கான தொடக்கமா இருக்கும் அவங்க அப்பவே கணிச்சிருக்கலாம். அதனாலதான் ஈரான் கொடுத்த அந்த பதிலடிக்கு உலகமானது முழுக்க அதிர்ச்சி அடைந்திருந்தார்கள். ஈரான் தங்களுடைய பட்டா 110 மிசைலை குவைத் நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பையும் தாண்டி கரெக்டா அமெரிக்காவோட ராணுவ தளம் அமைந்திருந்த அந்த பகுதியில தாக்கியிருக்கு. அதுவும் துல்லியமான தாக்குதலை மேற்கொண்டிருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, பல 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்காவோட அதிநவீனமான MQ-9 ட்ரீப்பர் ட்ரோன்கள் இரண்டும் வெறும் ஸ்கிராப் மாதிரி எரிஞ்சு போயிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னண்டா, அமெரிக்கா அப்போதெல்லாம் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்களோ, எப்பெல்லாம் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறார்களோ அப்போதெல்லாம் ஈரானோட மெசேஜை கொடுக்கிறார்கள். எங்க நாட்டை நீங்க எப்ப வேணாலும் தட்டலாம் தாக்குதலை நடத்தலாம் நினைக்காதீங்க. இதற்கு நாங்க கொடுக்க போற பதிலடி ரொம்பவே வித்தியாசமா இருக்குமென்னு ஏற்கனவே ஈரான் தரப்புல இருந்து வார்னிங்கை கொடுத்திருந்தாங்க. அந்த வார்னிங் ரொம்ப தெளிவா இந்த தாக்குதல் மூலமா அவங்க செஞ்சு காட்டி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்ல 5 அமெரிக்காவோட பணியாளர்கள் காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது சும்மா ஒரு விபத்து இல்ல, அமெரிக்காவோட ராணுவ பலம் எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவில் இருக்கு என்பதை இந்த தாக்குதல் மூலமா உலகத்துக்கு ஈரான் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். வெள்ளை மாளிகை மேல ஒரு பெரிய ஒரு அழுத்தமானது இப்ப உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சின்ன நாட்டு மேல தாக்குதல் நடத்த போய் உங்களுடைய ராணுவ சொத்துக்களை நீங்களே இழந்திருக்கிறீங்களே, இதுதான் உங்களுடைய பெரிய வியூகமான உலகம் இப்போ அமெரிக்காவை சுட்டிக்காட்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இது அமெரிக்காவோட ராணுவ பலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் நிறைய வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இந்த தாக்குதல் அமெரிக்காவோட ராணுவ திட்டத்துல பெரிய ஒரு ஓட்டையை போட்டிருக்கு. இதுவரைக்கும் அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தினா ஈரான் பதிலடி கொடுக்க மாட்டாங்க. அப்படி பதிலடி கொடுத்தாலும் அது ஒரு சின்ன லெவல்ல தான் இருக்குமென்னு அமெரிக்கா தப்பு கணக்கு போட்டு வச்சிருந்தார்கள். ஆனா இப்ப ஈரான் பட்டா 110 மிசைல் மூலம் அமெரிக்காவோட அந்த பழைய கணக்கிட்ட அமெரிக்கா போட்ட கணக்கை முற்றிலுமே தப்புன்னு நிரூபிச்சிருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஏன் இவ்வளவு முக்கியம்னா, அமெரிக்கா இதுவரைக்கும் ஈரான் மேல நடத்த போற தாக்குதல் எல்லாமே எந்த ஒரு சைட் எஃபெக்டுமே இல்லாம தான் இருக்குமென்னு நம்பிக்கிட்டு இருந்தார்கள். ஆனா இந்த தாக்குதல் அவங்க நினைச்ச அத்தனை கணிப்புகளையும் தப்புன்னு நிரூபிச்சிருக்கு. போறன்னு வந்துட்டா வெறும் தந்திரம் மட்டும் போதாது, அந்த நாட்டை சேர்ந்துனா வரப்போற விளைவுகளையும் புரிஞ்சு கொள்ளணும். ஆனா அந்த புரிதல்ல அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தப்பு கணக்கானது இருந்தபடியா தான் இப்படியான இழப்புகளை குவைத்தில் அமெரிக்கா அனுபவிச்சிருக்கிறார்கள். இப்ப ஈரானை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை அவங்களுக்கு வாழ்வாசாவ பிரச்சனை. அதுவே அமெரிக்காவை பொறுத்தவரை இதேதோ ஒரு இடத்துல பண்ற ஒரு அரசியல் விளையாட்டு, அவ்வளவுதான். இந்த இடத்துல தான் கேம் தியரி ஆனது உள்ள வருது. யாருக்கு இழப்புகள் குறைவா இருக்கோ அவங்க தான் கடைசியில பிரச்சனையில வின் பண்ணுவார்கள். ஈரான் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. தங்களை யாராவது சீண்டினால் விளைவு பயங்கரமா இருக்கும் என்பதை ரொம்ப தெளிவா குவைத்தில் மேற்கொண்ட தாக்குதல் மூலம் அமெரிக்காவுக்கு மேற்குலக நாடுகளுக்கும் புரிய வச்சிருக்கிறார்கள். அமெரிக்கா ஒரு நாட்டை எதிர்க்க முடிவு பண்ணின்றார்கள் என்றால் அவர்கள் கையில் எடுக்கிற முதலாவது ஆயுதம் பொருளாதார முற்றுகை. ஈரானை முடக்க அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் கோமஸ் பகுதிக்கு அருகில ஒரு மிகப்பெரிய ஒரு நேவல் பிளாக்கெட்டை போட்டார்கள். அங்க வர்ற எண்ணெய் டேங்கர்களை தடுத்து ஈரானோட வருமானத்தை அடியோடு நிறுத்திடலாம் என்று அமெரிக்கா பிளான் பண்ணாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் ஆனது இருக்கு. ஈரான் இந்த தடைகளை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்த்தா, அவங்க கடலை மட்டும் நம்பி இருக்கல, கடல் வழி முற்றுகையை தவிர்க்க நிலவழிய ஒரு பிரமாண்டமான பொருளாதார சுற்றோட்ட மண்டலத்தை உருவாக்கிட்டாங்க. அதுதான் சீனா ஈரான் ரயில் பாதை. இதை பற்றி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். 10,400 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த ரயில் பாதை சீனாவை ஈரான் கூட இணைக்குது. இது கசகஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் வழியா
போற ஒரு ரயில் பாதையா இருக்கு. அமெரிக்கா நினைச்சது என்ன, கடல்ல வர்ற டேங்கர்களை பிடிச்சா ஈரானோட பொருளாதாரம் ஒண்ணுமே இல்லாம போயிடும்னு நினைச்சார்கள். ஆனா ஈரான் நிலத்தடி வழியா அமெரிக்காவோட கண்ணுக்கு தெரியாம தன்னோட எண்ணெயை சீனாக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. இதனால ஈரானுக்கும் சீனாக்கும் இடையிலான வர்த்தகம் தொடர்ந்து ஸ்மூத்தா போய்கொண்டு இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கால நேரம். முன்னாடி கடல் வழியா ஒரு கப்பல் சீனாக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 30 நாள் ஆகும். ஆனா இப்போ இந்த ரயில் பாதை மூலமா வெறும் 15 நாளில சரக்கானது போய் சேருது. நீங்களே யோசிச்சு பாருங்க, 30 நாட்கள்ல நடக்க வேண்டிய ஒரு வர்த்தகம் 15 நாட்கள்ல முடிஞ்சதுண்டா. இது ஈரானுக்கு மட்டும் லாபம் இல்ல, அமெரிக்காவோட முற்றுகையை நேவல் புளக்கெட்டே அர்த்தமற்றது என்பதை காட்டியிருக்கு. அமெரிக்காவோட கடற்படை இப்ப வளைகுடாவில் வர்ற எண்ணெய் கப்பல்களை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தரவழியா போற அந்த ரயிலை அவங்களால என்ன பண்ண முடியும்? அந்த ரயில்களை அவங்க வழிமறிக்க முடியுமா, இல்ல அந்த ரயில்களை அவங்க குண்டு வச்சு தயக்க முடியுமான்னு பார்த்தா, அப்படி பண்ணினா அது சீனாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நேரடி போரை உருவாக்கிடும். அந்த அளவுக்கு அமெரிக்கா இப்போ ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்காங்க. இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, சமீபத்தில் வந்த புள்ளி விவரங்களின்படி ஈரான் தன்னோட 90% எண்ணெய் ஏற்றுமதியை சீனாக்கு தான் கொடுக்கிறார்கள். அமெரிக்காவோட தடைகள் எல்லாமே வெறும் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு. களத்துல ஈரான் தன்னோட வேலையை கச்சிதமா தங்கு தடை இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. அமெரிக்காவோட கடற்படை முற்றுகை நேவல் புளோக்கேட் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்துல பெரிய ஒரு ஜோக்காக மாறிடுச்சு என்றுதான் சொல்லணும். அமெரிக்கா எங்க சுதப்பினாங்கன்னு பார்த்தா ஈரானை வரும் சாதாரணமான நாடா மட்டும் அமெரிக்கா பார்த்தாங்க. ஆனா ஈரான் தன்னோட பக்கத்து நாடுகள் கூட இவ்வளவு பலமான ரயில் இணைப்பை வச்சிருப்பாங்கன்னு அமெரிக்கா கணிக்கவே இல்லை. தரவழி வர்த்தகம் எவ்வளவு வலிமையானதுங்கிறதை ஈரான் உலகம் முழுக்க இப்ப நிரூபிச்சிருக்கிறார்கள். அமெரிக்கா ஒரு பக்கம் போர்க்கப்பலை நிலைநிறுத்திக்கிட்டு நிக்க, ஈரான் இன்னும் ஒரு பக்கம் ரயில்களை வச்சு உலகத்தோட பொருளாதாரத்தை மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதாண்டா, ராணுவ பலம் மட்டும் ஒரு நாட்டை ஆள முடியாது. புத்திசாலித்தனமான பொருளாதார கூட்டணிகள் தான் ஒரு நாட்டை நிலைநிறுத்தும் என்பதை ஈரான் தெளிவா சொல்லிட்டார்கள். இது அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கையில விழுந்த மிகப்பெரிய ஒரு தோல்வியா பார்க்கப்படுது. இப்ப நாம ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். வெளிநாடுகள் அமெரிக்கா பண்ற இந்த ராணுவ சாகசங்களால அங்க இருக்கிற சாதாரண அமெரிக்கர்களுக்கு என்ன லாபம் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். உண்மை என்னவென்றால் அங்க நிலைமை இப்ப ரொம்ப மோசமா மாறி இருக்கு. நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்க, அமெரிக்காவோட பொருளாதாரம் இப்ப பெரிய சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற பெட்ரோல் பங்க் முதல் சூப்பர் மார்க்கெட் வரை மக்கள் எல்லாருமே ஒரு விதமான பொருளாதார நெருக்கடியில இருக்காங்க. இப்ப ரொம்ப முக்கியமான புள்ளி விவரத்தை பார்த்தோம் என்றால், கடந்த 2025 வருஷ ஆரம்பத்தில் இருந்து அமெரிக்காவோட நுகர்வோர் மனநிலை வரலாறு காணாத அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 38% சரிஞ்சிருக்கு. கடந்த 50 வருஷத்துல அமெரிக்கா பார்த்திராத அளவுக்கு மோசமான பொருளாதார சூழல் இது. ஏன் மக்கள் இவ்வளவு கோபமா இருக்காங்கன்னா, அரசாங்கம் வெளிநாட்டு போருக்காகவும் ராணுவ தளபாடங்களுக்காகவும் கோடிக்கணக்கான டாலர்களை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சொந்த நாட்டு மக்களோட அன்றாட பிரச்சனையை தீர்க்க அமெரிக்காவோட அரசாங்கம் கிட்ட எந்த ஒரு திட்டங்களும் இல்ல. இப்ப இதப்படி அரசியலா மாறுது என்பதை பார்ப்போம். அமெரிக்காவோட வரப்போற இடைக்கால தேர்தல் மிட்டம் எலெக்ஷன்ல டெமோக்ராட்டிக் கட்சியினர் ரொம்ப வலுவா இருக்காங்க. பொதுமக்கள் கிட்ட எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுதாண்டா, ரிப்பப்ளிகன்ஸ் அதாவது ட்ரம்பினுடைய கட்சியை விட டெமோக்ராட்டிக் கட்சியினருக்கு 13% அதிக நம்பிக்கையானது கிடைச்சிருக்கு. இது சாதாரணமான விஷயம் இல்லை. 2006 வருஷம் என்ன நடந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தேர்தலானது உருவாக்கிக்கிட்டு இருக்குன்னு நிறைய அரசியல் வல்லுநர்கள் தங்களுடைய கணிப்புகளை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் இந்த மாற்றம் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். மக்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, யார் பெஸ்டா இருக்கிறாங்க என்ற கேள்வியை விட யார் நம்ம பிரச்சனையை தீர்ப்பாங்க என்ற கேள்வியை தான் மக்கள் முன்னிறுத்தி இருக்கிறார்கள். இந்த விஷயத்துல ட்ரம்பினுடைய நிர்வாகம் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க என்பதுதான் உண்மை. அவங்க உலகத்தை ஆள நினைக்கிறாங்களே தவிர தங்களுடைய வீட்டில் இருக்கிற விலைவாசி உயர்வை குறைக்க எந்த ஒரு வழியையும் பண்ணல. இதுதான் இந்த 13% வாக்கு வங்கி மாற்றத்துக்கு முக்கியமான காரணமா இருக்கு. டெமோக்ராட்டிக் கட்சியினருக்கான ஆதரவான அதிகரிப்பதற்கு முக்கியமான காரணமா இருக்கு. அமெரிக்காவோட ஒவ்வொரு ட்ரோன் தாக்குதலும் ஒவ்வொரு மிசைல் செலவும் அங்கே இருக்கிற சாதாரண மக்களோட வரி பணத்துல தான் நடக்குது. இதைத்தான் மக்கள் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். டேக்ஸ் அதிகமா போகுது, அதாவது அமெரிக்க மக்களுக்கான டேக்ஸ் ஆனது அதிகமா மாறிக்கொண்டிருக்கு. ஆனா பெட்ரோல் விலை குறையல, வேலையின்மை குறையல. இது ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியா மாறுது.
ட்ரம்பினுடைய நிர்வாகத்தோட இந்த தவறான போர் வியூகம் அவங்களோட உள்நாட்டு புகழையே அடியோடு சரிச்சுக்கிட்டு வருது என்பதுதான் உண்மை. ட்ரம்பினுடைய அரசாங்கத்துக்கான ஆதரவை முழுமையா குறைச்சு கொண்டு இருக்கு. சுருக்கமா சொல்லணுமாண்டா, வெளிநாடுகள்ல நடக்கின்ற போரை ஜெயிக்க நினைக்கிற அமெரிக்கா வீட்டுக்குள்ள தன்னோட மக்களோட நம்பிக்கையை இழந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழல் வரப்போற அரசியல் மாற்றங்களுக்கு எப்படி வழிவகுக்கும்? ட்ரம்பினுடைய நிர்வாகம் இதையெல்லாம் சரி செய்யுமா, இல்ல இந்த தோல்வியை அவங்களுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருமா? இதையெல்லாம் தான் இப்ப உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு புதிதாக இருக்கும். இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே சொல்லுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.